Dear 10th students, நம்ம 6th prose, the last lesson written by Alphonse Daudet இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பயத்தோடு போனால், அப்படி இருந்துமே அவர் ரொம்ப கூலாக பொலைட்டாக வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸை வந்து அந்த மிஸ்டர் ஹேமல் இன்வைட் பண்ணி அவனுடைய இடத்துல உட்கார சொன்னாப்புல. உள்ளே போன பிறகு தான் லிட்டில் ஃப்ரான்ஸுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அதுதான் வந்து லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். நாளையிலேருந்து வேறு நியூ மாஸ்டர் வருவார் அப்படிங்கிறதையும் சொன்ன உடனே லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப கவலையாயிட்டாப்புல, ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே, நல்லா இன்னும் எழுதக்கூட எனக்கு தெரியாது, அதுக்குள்ளே ஃப்ரெஞ்சு லெசன் வந்து படிக்க முடியாதுன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து வந்து அந்த மிஸ்டர் ஹேமல் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நல்லா நேர்மையாக கரெக்ட், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா டீச் பண்ணார் அப்படிங்கிறதையும் அவருடைய குவாலிட்டியை பற்றி நல்லா பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பாரு அதனுடைய கண்டினியூஷன். புவர் மேன், இட் வாஸ் அன் ஹானர் ஆஃப் திஸ் லாஸ்ட் லெசன் that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. இப்போ வந்து எனக்கு தெரியுது, இப்போ ஏன் அந்த வில்லேஜர்ஸ் எல்லாமே பேக் பெஞ்சில் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளோ ஸ்கூல் வந்து ஒரு சண்டே மார்னிங் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குங்கிற நிலவரமும் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாப்புல. I understood why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry that they had not gone to school more. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was there no more. அவங்கெல்லாம் ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மிஸ்டர் ஹேமலுடைய 40 years சர்வீஸ், நல்ல சீரியஸான ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர், சீரியஸாக அவர் ஒரு 40 years சர்வீஸ் பண்ணார். அந்த சர்வீஸ்க்கு நன்றி கடன் செலுத்தும் வகையாக அந்த வில்லேஜஸ் ஃபுல்லாகவே வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். While I was thinking of all this, I heard my name called. இப்போ இதை பற்றிலாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நேம் ரீட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் மை டேர்ன், அது வந்து என்னுடைய டேர்ன். எதுக்கு அப்படின்னா, டு ரிசைட், அந்த டு ரிசைட் அபவுட் பார்ட்டிசிபிள், அந்த பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி நான் ரிசைட் பண்ணக்கூடிய என்னுடைய டேர்ன் வந்துருச்சு. என்னுடைய நேம் வந்து ரீட் பண்ணாங்க. வாட் வுட் ஐ நாட் ஹாவ் given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear and without one mistake. லவுடாக கிளியராக சொல்லணும், ஒரு மிஸ்டேக் கூட விடாமல் சொல்லணும். அது என்னால் முடியாதே, எனக்கு தெரியாதே அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் பண்ணி பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டூட் தேர், ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். இப்போ அந்த டெஸ்கை இறுகலாக பிடிச்சிக்கிட்டு ஒரு பய உணர்ச்சியோட அவனுடைய ஹார்ட்டெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வேகமாக அடிக்குது பயத்தில். எதுக்கு, அந்த பார்ட்டிசிபிள்ஸை பற்றி இப்போ இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் இவனுடைய டேர்ன் வந்துருச்சு அப்படிங்கிறத நினச்சி. உடனே ஐ ஹியர்ட் மிஸ்டர் ஹேமல் சே டு மீ, ஐ வாண்ட் டு ஸ்கோல்ட் யூ லிட்டில் ஃப்ரான்ஸ். உன்னை ஹேமல் சொல்கிறாரு, நான் உன்னை திட்டமாட்டேன் லிட்டில் ஃப்ரான்ஸ், நீ வா, யூ மஸ்ட் ஃபீல் பேட் அண்ட் ஆஃப். See how it is. Every day we have said to ourselves, Ba, I have plenty of time. I will learn it tomorrow. நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம். யார், ஹேமல் வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ்கிட்ட சொல்கிறாரு, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஐ ஹாவ் பிளண்டி ஆஃப் டைம், என்ன நமக்கு நேரம் நிறையா இருக்குது, டைம் நிறையா இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஐ வில் லேர்ன் இட் டுமாரோ, நாளைக்கு நான் படிச்சுக்கிட்றேன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தியா, லாஸ்ட் லெசன் ஆயிடுச்சு ஃப்ரெஞ்சு லெசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹாவ் கம் அவுட். இப்போ வந்து பாரு, நம்ம லாஸ்ட் லெசனுங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம், டைமே இல்லை. Oh, that's the great trouble with Alsace. She puts off learning till tomorrow.
Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language. Pretend அப்படின்னா நடிக்கிறது. உடனே சொல்கிறாப்புல மிஸ்டர் ஹேமல், லிட்டில் ஃப்ரான்ஸ், நீ ஒரு ஃப்ரெஞ்சு மேனாக நீ நடிக்கலாம் நீ, ஆனால் உன்னுடைய மதர் டங் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை உன்னால் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில தானே நீ இருக்கிற. படிச்சிருந்தா உன்னுடைய லாங்குவேஜை மட்டுமாவது நீ தரவாக்கி இருக்கலாமே அப்படின்னு சொல்றாப்புல. பட் யூ ஆர் நாட் தி ஒஸ்ட். ஆனால் நீ ரொம்ப ஒஸ்டெல்லாம் கிடையாது. புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ், வி ஹாவ் ஆல் எ கிரேட் டீல் டு ரெப்ரோச் அவர்செல்வ்ஸ் வித். அதாவது ஃபால்ட் அப்படிங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்குது. நீ இப்படி இருக்கிறதுக்கு யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆங்ஸியஸ் enough to have you learn. உங்கள் பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் நீ படிக்கணும், உன்னை படிக்க இது பண்ணணுங்கிறதெல்லாம், மோட்டிவேட் பண்ணணுங்கிறதெல்லாம் எண்ணம் இல்லை. தே ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன் எ ஃபார்ம் ஆர் அட் தி மில்ஸ். உன்னை எங்கேயாவது ஒரு ஃபார்மில் வேலைக்கு சேர்த்து விட்டாலோ அல்லது ஒரு மில்லில் சேர்த்து விட்டாலோ, ஸோ அஸ் டு ஹாவ் எ லிட்டில் மோர் மணி, இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க. அண்ட் ஐ ஹாவ் பீன் டு பிளேம் ஆல்சோ. என்னையும் கூட அவங்க திட்டி இருக்கலாம். ஹாவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ். உன் பாடத்தை படிக்கிறதுக்கு பதிலாக உன் பாடத்தை படிக்க விடாமல் நானே கூட என்னுடைய இந்த கார்டனில் தண்ணி ஊற்றுறதுக்கு கூட நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷ்ஷிங், நான் எப்பெல்லாம் எனக்கு ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறதுக்கு போகணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் உன்னை அழைச்சிட்டு போயிருந்திருக்கிறேன். Did I not just give you a holiday? ஹாலிடேயாக இருந்தாலும் கூட Did I not just give you a holiday? ஹாலிடேயாக இருந்தாலும் கூட நான் உன்னைய ஜாலியாக இருக்க விடாமல் நான் உன்னைய அழைச்சிட்டு போயிடுவேன், எங்கே ஃபிஷ்ஷிங்க்கு அழைச்சிட்டு போயிடுவேன். Then from one thing to another, Mr. Hamel went on to talk of the French language. இப்போ French லாங்குவேஜை பற்றி பேச வந்துட்டாரு. யாரு? மிஸ்டர் ஹேமல். Saying that it was the most beautiful language in the world. இந்த வேர்ல்டுலேயே அழகான மொழி எது, லாங்குவேஜ் எது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான். த கிளியரஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் லாஜிக்கல், ரொம்ப தெளிவான நல்ல லாஜிக்கான ஒரு லாங்குவேஜ் எது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஞ்சு தான். தட் வி மஸ்ட் காட் இட் அமாங் அஸ் அண்ட் நெவர் ஃபர்கெட் இட். நாம் அந்த லாங்குவேஜை பாதுகாக்கணும், அதை நம்ம மறக்கக்கூடாது. பிகாஸ் வென் எ பீப்புள் ஆர் என்ஸ்லேவ்டு as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. enslaved அப்படின்னா அடிமை. இப்போ ஒரு சில இடங்கள்ல மக்கள் அடிமைப்பட்டு இருந்தாலும் கூட அந்த அடிமை நிலையிலிருந்து அவங்களை காப்பாத்துவது அவங்களுடைய லாங்குவேஜ் தான் காப்பாத்துது, மதர் டங்கு தான் காப்பாத்துது. ஆக மதர் டங்குக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தென் ஹி ஓப்பன்ட் எ கிராமர் அண்ட் ரெட் அஸ் அவர் லெசன். திரும்ப அந்த கிராமர் புக்கை ஓப்பன் பண்ணி அந்த லெசன் என்ன செய்யறாருன்னா ரீட் பண்ணாரு. ஐ வாஸ் அமேஸ்டு டு சி ஹவு வெல் ஐ அண்டர்ஸ்டுட் இட். இப்போ இவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான், ரொம்ப ஈஸியாக புரியுது. லாஸ்ட் லெசன் இவர் நடத்துறது இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட கவனிக்கிறதுனால அவர் என்ன நடத்தினாலும் என்ன சொன்னாலும் அப்படியே மைண்ட்ல ஏறுது. ஆல் he said seemed easy, so easy. I think to that I had never listened to carefully, and that he had never explained everything with so much patience. எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டோம், எவ்வளோ ஈஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அவரும் இந்த அளவுக்கு பொறுமையாக இதுவரைக்கும் பொறுமையாக இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் தோணலை. அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணோம். It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away. அந்த மரியாதைக்குரிய அந்த மிஸ்டர் ஹேமல் அவர் போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாரு. And to put it all into our heads at one strokeல கிட்டத்தட்ட இந்த ஒரே கிளாஸ்ல
எல்லா விஷயத்தையும் எங்களுடைய மண்டையில் புகுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாரு. அதே மாதிரி அதுவும் ஈஸியாக மண்டையில் ஏறுது, புரியுது. ஆஃப்டர் தி கிராமர் வி ஹேட் எ லெசன் ஆன் இன் ரைட்டிங். அடுத்து கிராமர் முடிஞ்ச உடனே எழுத ஆரம்பிச்சோம். தட் டே மிஸ்டர் ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ். அன்னைக்கு நியூ காப்பீஸ் எங்களுக்காக வச்சிருந்தாரு. ரிட்டன் இன் எ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட், ஃப்ரான்ஸ் அல்சேஸ்னு எழுதியிருந்துச்சு. தே லுக்டு லைக் லிட்டில் ஃபிளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் தி கிளாஸ் ரூம். எங்களுடைய கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே அது வந்து ஒரு கொடி மாதிரி என்ன செஞ்சிச்சு, பறக்க வச்சிருந்தாரு. ஹங் ஃப்ரம் தி ராட் அட் தி டாப் ஆஃப் அவர் டெஸ்க்ஸ். எங்களுடைய டெஸ்கில் அந்த ராடில் வந்து தொங்க விடப்பட்டிருந்துச்சு. அந்த என்னது, அந்த கொடி மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இது ஃப்ரெண்ட்ஸ் அல்சேஸ் அப்படிங்கக்கூடியது. யூ ஆட் டு ஹாவ் சீன் ஹவு எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவு குவைட் இட் வாஸ். The only sound was the scratching of the pens over the paper. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் அவ்வளோ ஒரு அமைதி, எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. அந்த பேப்பரில் பென் எழுதும் போது அந்த ஸ்க்ராச்சிங் சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. ஒன்ஸ் சம் பீட்டில்ஸ் ஃப்ளோ இன். சில குட்டி பூச்சிகள் எல்லாம், வண்டுகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா பறந்து வந்துச்சு. பட் நோபடி பெய்ட் எனி அட்டென்ஷன் டு தம். ஆனால் அந்த வண்டுகள் அதை வந்து யாருமே, பூச்சிகளையோ வண்டுகளையோ யாருமே பார்க்கல. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எழுத்துலையும் ஹேமல் என்ன சொல்கிறாருங்கிறதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே செலுத்தினாங்க. நாட் ஈவன் த லிட்டிலஸ்ட் ஒன்ஸ் who worked right on tracing their fish hooks as if that was French too. On the roof the pigeons cooed very low and I thought to myself, will they make them sing in German, even the pigeons. உடனே ஒரு பீஜியன்ஸ் வந்துச்சு. பீஜியன்ஸ்னா புறாக்கள். எங்கள் கிளாஸ் ரூமுடைய அந்த ரூஃப் மேலே புறா வந்து உட்காந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப மெதுவான குரலில் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா சவுண்டு விட்டுச்சு. நான் நினச்சேன் அந்த புறா கத்துறது கூட ஜெர்மன் லாங்குவேஜ் தான் கத்தணும்னு எதுவும் ஆர்டர் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் கூட நினச்சேன். Whenever I looked up from my writing, I saw Mr. Hamel sitting motionless in his chair. நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் தலையை தூக்கி பார்க்குறேனோ அப்போ வந்து மிஸ்டர் ஹேமல் அவருடைய சேரில் வந்து அசைவின்றி சோகமாக உட்கார்ந்துருந்தாரு. அண்ட் கேசிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங் தென் அட் another as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. Fancy, for 40 years he had been there in the same place with his garden outside the window and his classroom in front of him. அந்த பாவம் அந்த மனிதர் எப்படித்தான் 40 வருஷ காலமாக அந்த கிளாஸ் ரூமில் வந்து நடத்தி அந்த சேரில் உட்காந்து இந்த ஒரு லொக்கேஷன், இந்த பிளேஸை விட்டுட்டு எப்படித்தான் போக போகிறாருன்னு தெரியலை. ரெண்டாவது, அவர் உருவாக்குன அந்த கார்டன் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன், அந்த கார்டனை எப்படி வெளியில் விட்டுட்டு போக போகிறாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஜஸ்ட் லைக் தட் ஒன்லி த டெஸ்க்ஸ் அண்ட் பெஞ்சஸ் ஹேட் பீன் ஓன். அதில் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சஸும் டெஸ்க்கும் தான் அப்படியே அப்பப்போ கொஞ்சம் தேஞ்சி இருக்குது இல்லையா, ஓன் ஸ்மூத். த வால்நட் ட்ரீஸ் இன் தி கார்டன் வேர் டாலர். அந்த கார்டனில் இருக்கக்கூடிய வால்நட் ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப டாலாக இருந்துச்சு. அண்ட் தி ஹோப் வைன் அப்படிங்கக்கூடியது ஒரு வகையான கொடி. அந்த கொடியும் அப்படியே படர்ந்து இருக்குது. பிளான்டட் ஹிம்செல்ஃப் ட்வைன்ட் அபவுட் தி விண்டோஸ் டு தி ரூஃப். அப்படியே அந்த கிளாஸ் ரூமுடைய ரூஃப் ஃபுல்லாகவே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா படர்ந்து இருந்துச்சு. ஹவு இட் மஸ்ட் ஹாவ் broken his heart to leave it all. இதையெல்லாம் விட்டுட்டு போகும்போது அவருடைய மனசு உடைஞ்சு போகுமே, எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போக போறாரு. poor man to hear his sister moving about in the room above, packing their trunks for they must leave the country next day. அடுத்த நாள் அவங்களுடைய நாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால மிஸ்டர் ஹேமலுடைய சிஸ்டர் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எதில் அப்படின்னா ட்ரங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் பாக்ஸ், பெட்டியில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஹி ஹேட் தி கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன்ஸ் டு தி வெரி லாஸ்ட். ஆஃப்டர் தி ரைட்டிங் வி ஹேட் எ லெசன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. இப்போ எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் அப்படின்னா படிக்கிறது.
இந்த குழந்தைங்கள்லாம் படிக்குது. என்ன படிக்குதுன்னா பா, பி, பி, பூ இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா சவுண்டோட படிக்குது. Down there at the back of the room, old Hauser had put on his spectacles and holding his primer in both hands, spelled the letters with them. You could see that too was crying. His voice trembled with emotions. அந்த ஓல்டு ஹாசர் அல்லது ஜெய்சாண்டிக்கான தைரியமான மனிதர், அவர் கண்ணிலையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு வாத்தியாரை விடுறதுக்கு அவருடைய அழுகுறாரு அதை. அண்ட் இட் வாஸ் ஸோ ஃபன்னி டு ஹியர் ஹிம் தட் வி ஆல் வாண்டட் டு லாஃப் அண்ட் கிரே. இதெல்லாம் பார்க்கும்போது அழுகவா சிரிக்கவா அப்படின்னு எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு இமோஷன் ஃபீலிங்ஸில் இருந்துடும். ஹவு வெல் ஐ ரிமெம்பர் இட் தட் லாஸ்ட் லெசன். அந்த லாஸ்ட் லெசன் எவ்வளோ ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாப்புல. ஆல் அட் ஒன்ஸ் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. சர்ச்சில் இருக்கக்கூடிய மணி வந்து கரெக்டாக 12 அடிச்சிச்சு. ஓகேவா? தென் தி ஆங்கிள்ஸ் அட் த சேம் மூமெண்ட் த ட்ரம்பட்ஸ் ஆஃப் தி புருஷியன்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில். அந்த புருஷியன்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு ட்ரில்லை முடிச்சுட்டு திரும்ப வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரம்பட் சவுண்டு ஒரு பக்கம் கேட்குது. சவுண்டோட அண்டர் அவர் விண்டோஸ் மிஸ்டர் ஹேமல் ஸ்டுட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். ஐ நெவர் சா ஹிம் லுக் ஸோ டால். அவ்வளோ ஹைட்டாக நான் அப்படியே அவருடைய ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நாங்கள் அன்னைக்கு தான் வாட்ச் பண்ணோம். அப்படியே சோகமாக எந்திரிச்சு நின்னாரு. எந்திரிச்சு நின்றுட்டு குட் பை சொல்லதுக்காக நிற்கிறாரு. ஆனால் வார்த்தைகள் வந்து என்ன செய்யலை, வரலை. மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவரால் சொல்ல முடியல. பட் சம்திங் சோக்குடு ஹிம். துக்கம் தொண்டையை அடைக்குது. ஹீ குட் நாட் கோ ஆன். அப்படியே அந்த துக்கம் தொண்டையை அடைச்சிச்சு இல்லையா, வார்த்தைகள் வரலை. அப்படியே போர்டு பக்கம் திரும்பிடுதாரு. தென் ஹீ டேர்ன் டு தி பிளாக் போர்டு, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he could, Viva la France. திரும்ப போர்டு பக்கம் திரும்பிட்டு வைவா லா பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கை வச்சு மட்டும் எழுதுறாரு. எழுதிட்டு தென் ஹி ஸ்டாப்ட் அண்ட் லேண்ட் ஹிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட் தி வால். அந்த போர்டில் அப்படியே தலையை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேஷன் பண்ண மாதிரி அப்படியே மைண்டாக இது பண்ணுறாரு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறாரு. அண்ட் without a word, he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. அவரால் வார்த்தைகள் பேச முடியலை, ஆனால் கை சைகை காட்டினாரு. ஸ்கூல் டிஸ்மிஸ்டு, யூ மே கோ. ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்டு, யூ மே கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் அந்த லாஸ்ட் லெசன். ஓகேவா? பாய்.